என்னங்கய்யா முருங்கை மரத்தாண்ட வந்து நிற்கிறீங்க? ஆமாம் சார். சொல்லுங்கள், இதில் என்ன மருத்துவம் பார்க்குறீங்க? இந்த முருங்கை வந்து கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு. ஆமாம், அது எதுக்கு சொன்னாங்க? அது எதுக்கு சொன்னாங்கன்னா, பெரியவங்க சொன்னது அது. பார்க்குறவங்களுக்கு ஐயோ முருங்கை வச்சா வெறுங்கையோடு போயிடுவானா சாகும்போது, அப்போ என்ன அவ்வளோ மோசமான மரமான்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. இந்த முருங்கையை சாப்பிடும்பொழுது முருங்கை மரத்தில் அயன் சத்து, இரும்பு சத்து நிறைய இருக்குது. இதை சாதாரணமாக உருகி பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு கூட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். சாறு எடுத்தும் குடிக்கலாம். வயிற்றுள்ள ரணங்களை ஆற்றக்கூடியது. முருங்கை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்த ஓட்டத்தை சீர் செய்து சுகரை கட்டுப்படுத்தக்கூடியது. சர்க்கரை வியாதியை, ப்ரெஷரை போக்கும், அல்சரை போக்கும், எல்லா நோய்க்கும் மிக சிறந்தது. திடீர்னு தொண்டை கட்டிச்சுனாக்கா அந்த முருங்கை சாரை கசக்கி சாறு எடுத்து கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு தொண்டையில் தடவுவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த மருந்து இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பூவை எடுத்து பாலில் போட்டு நல்லா வேக வச்சு அந்த பாலை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா நரம்புகள் முறுக்கேறி ஆண்மை பலம் கூடும். இதனுடைய காய் பிஞ்சு இருக்குது பாருங்கள், முருங்கை பிஞ்சு, அதையும் வச்சு சூப் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நரம்புகளுக்கு வலு, நரம்புகள் முறுக்கேறும். அதனுடைய விதைகளை எடுத்து ஆண்மை பலத்துக்கு இந்த பூமி சக்கரை கிழங்கு, பூனைக்காளி விதை, நிலப்பன கிழங்கு, தேத்தான் விதை, இது போன்ற நாட்டு மருந்துகளுடன் கூட சேர்த்து பொடி செய்து சாப்பிட்டு வர ஆண்மை பலம் உண்டாக்கும்.